ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஓகே, அதோட ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரஃபாக வந்து நம்ம என்ன செய்யலாம், போட்டுடலாம். இங்கே வந்து என்னன்னா ஏ வந்து நம்ம 1,1 எடுத்துக்கலாம், -1. அடுத்து வந்து பி வந்து -4,6 எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரஃபாக தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏ வந்து என்னது 1,-1. ஓகே, 1, இது வந்து 1 வச்சுக்கோ, 1, -1 தான் இருக்கு. 1, -1 இது வந்து ஏ. ஓகே, பி வந்து என்னது -4, 6. இப்போ -4 இங்கே ஒரு இப்போ இங்கே வச்சுக்கலாம். -4, 6 பி. சி வந்து என்னது -3, -5. இப்போ அது இது -4 இருந்துச்சுன்னா இது -3 -3, -3, -5 இங்கே கொடுக்கலாம். -3, -5 சி. ஓகே, இது ஜாயின் பண்ணால் ட்ரையாங்கிள் வருதா? ஓகே, இப்போ நம்ம எப்போவுமே இது வந்து என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா இது இப்படி கிளாக் எப்படி சுற்றும், இப்படி சுற்றும். அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி. அப்போ ஏபிசி அப்படி எடுக்கலாம். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா 1/2 x1y2 plus x2y3 plus x3y1 minus x2y1 plus x3y2 plus x1y3. ஓகேயா? இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இதில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக போடலாம்னா சொல்லித்தரேன். ஓகேவா? 1/2 இன்ட்டு நம்ம வந்து என்ன எழுதணும்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து x1, x2, x3 அதுக்கப்புறம் ஒரு x1. ஓகேவா? y1, y2, y3 அடுத்து திரும்பவும் y1. இது வந்து எப்படி போகும்னா இந்த மாதிரி போகும். ஓகே, செகண்ட் வந்து எப்படி போகும், இப்படி போகும். ஓகே, அப்போ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறோம் பார்ப்போம். அது வந்து நம்ம எப்படி இதில் எழுதணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ எழுதுறோம். ஏயோட வேல்யூ இது என்னது, பாயிண்ட்ஸ் வந்து 1, -1. ஓகே, 1, -1 கீழே எழுதியாச்சு. அடுத்து பி என்னது -4, 6. சி என்னது -3, -5. திரும்பவும் ஏ எழுதணும் 1, -1. ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம இதில் எழுதினாலும் ஓகே தான். எப்படி இந்த ஃபார்முலா பாட்டு எழுதினாலும் ஓகே தான். 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் என்னது 1, -1. அடுத்து -4, 6, -3, -5 திரும்பவும் 1, -1. ஓகே, இந்த 1/2 இன்ட்டு நம்ம எப்படின்னா இங்கே இது ரெடி மாற்றி வைக்கணும். 1, 6 are 6. ஓகேவா? ப்ளஸ் திரும்ப என்ன எழுதணும், இது -4, -5 என்னது -, ப்ளஸ் 4, 5 என்னது 20. ஓகேவா? அடுத்து என்னது இது, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் 3 1s are 3. ஓகே, முடிஞ்சதா? அடுத்து என்ன செய்யணும், மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்து இங்கே மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 4s are 4 ப்ளஸ் இங்கே 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் 6 3s are என்னது 18. அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 1s are 5. அவ்வளோதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இங்கே அடுத்து இங்கே. ஓகே, ஓகே, அதுக்கப்புறம் என்னது 1/2 இது வந்து என்னது 29 மைனஸ் இங்கே என்ன வரும் 18 + 23 -4 என்னது -19 வரும். ஓகேவா? 1/2 இன்ட்டு 29 மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 19. அப்போ 29 + 19 எவ்வளவு நமக்கு 48. அப்போ 1/2 இன்ட்டு 48. 48 இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ ஆன்சர் என்னது 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். ஓகே, சும்மா வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான். இல்லைன்னா அப்படி இந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டிங்கன்னா x1 என்னது, x2 என்னது, x3 என்னது, y1 y2 y3 என்னது எழுதிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அதை விட இது இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இதில் வந்து என்னது -10 -4 -8 -1 -3 -5 கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஏ வந்து -10 -4
B வந்து -8 -1, C வந்து -3 -12. இது சும்மா ரஃபாக போட்டுடலாமா? okay, y dash x x dash. First என்னது -10 -4. அப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 மினிட்ல வச்சுக்கலாம். -10 இது வந்து ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ குத்துமதிப்பை இதில் வச்சுக்கலாம். -10 -4 இது வந்து A. B வந்து -8 -1. இப்போ -8 இப்போ இதில் இது 10 இருந்ததுன்னா இதில் ஒரு 8 வைக்கலாம். -10 -1 இதில் வச்சுக்கலாமா? ஓகே -8 -1 இது B. ஓகே C வந்து என்னது -3 -5. C வந்து என்னது -3 -5 இங்கே ஒரு 5 இங்கே 4 அப்போ இங்கே வச்சுக்கலாம். -3 -5 இது வந்து C. ஓகே இப்போ ABC ஆயிடுச்சா? ஓகே நமக்கு வந்து எப்படி எடுக்கலாம்? ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும். அப்போ இப்படி எடுப்போம். ஓகேவா? இப்படி எடுக்கும்போது ACBன்னு வரும். ஓகே எப்படி எடுத்தாலும் நமக்கு ஓகே தான். நம்ம வந்து என்னது ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு என்னது 1/2 போட்டு ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? x1 கரெக்டா? x1 என்னது -10 -4. x2 என்னது? இது C வந்து -3 -4. 3 வந்து என்னது -8 -1 திரும்ப -10 -4 போடும். ஓகேவா? ஓகே 1/2 அடுத்தது என்னது மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்னது -into ப்ளஸ் அப்போ 50. இங்கே என்னது -into ப்ளஸ் 3 ப்ளஸ் -into ப்ளஸ் 8 goes 32. ஓகே மைனஸ் அதுக்கப்புறம் என்னது இங்கே -into ப்ளஸ் 4 3s 12. அது இங்கே ப்ளஸ் -into ப்ளஸ் 8 5s என்னது 40. இங்கே வந்து -into ப்ளஸ் 10. ஓகே திரும்ப என்னன்னா எல்லாம் ப்ளஸ்லேயே வந்துட்டு 50 + 32 வந்து 82 + 3 85 மைனஸ் அங்கே என்னது 10 50 62. ஓகேவா? அப்போது 1/2 85 மைனஸ் 62 என்னது 23. அப்போ 1/2 × 23 இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியுமா? அப்போ வந்து டிவைட் தான் பண்ணணும். இது வெட்ட முடியாது. இப்போ டிவைட் பண்ணி பார்க்குறோம். 23 2னா 1 2s 2 0 3னா 1 2s 2 1 பாயிண்ட் போட்டு அது 5. அப்போ இதோட வேல்யூ என்னது 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். ஈஸி தான். இது மட்டும் இப்படி எழுதி அப்படியே மல்டிப்ளை பண்ணாலே போதும். நமக்கு என்ன செய்யணும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. The second question, determine whether the sets of points are collinear. Collinear அப்படின்னு கண்டுபிடிங்க. collinear கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா ஏரியா கண்டுபிடிச்சு ஏரியா ஈக்குவல் டு 0னா அது collinear. ஓகேவா? இப்போ வந்து இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். ஓகே நம்ம ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்னது 1/2 x1y2 plus x2y3 plus x3 y1 minus என்னது x2y3 plus x3y1 plus x1y3. ஓகே y2 ஓகே ஓகே அடுத்து வந்து என்னது 1/2 வந்து நம்ம அந்த ஃபார்முலா என்னது ஃபர்ஸ்ட் உள்ளது -1/2 3 b வந்து -5 6 -8 8 -1/2 3. இது மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே 1/2 என்னது -1/2 × 6னா என்ன 1 2s 2 3 2s 6. அப்போ என்னது -3 தான் ஆன்சர். ஓகேவா? அந்த மல்டிப்ளை 1/2 இருக்கனால அப்படி மல்டிப்ளை போட்டு பாரு. ஓகே அடுத்து இது என்னது -5 × -8 என்னது -40. இது என்னது -8 × 3 என்னது -8 3s 24. ஓகே மைனஸ் அடுத்து இங்கே 3 × -5 என்னது -15 6 8s என்னது 48. அடுத்தது -1/2 × 8 அப்போ என்ன வரும் 1 2s 2 4 2s 8 -4 -4.
ஓகேயா? அடுத்து எல்லாரையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 இது எல்லாமே ஒரே சிம்பிள், அப்போ மைனஸ் தான் வரும். பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போது 40 + 24 என்னது 64, 64 67 மைனஸ் இங்கே என்னது எல்லாமே அதுவும் மைனஸ் தான். 48 - 48 -48 -4 என்னது 52 62 67 -67. ஓகேவா? 1/2 into -67 into minus plus 67. இப்போ -67 plus 67 என்னது 0. 1/2 into 0 என்னது 0. அப்போது the points are collinear. ஏன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னதான் இருக்குது 0 வந்துடுச்சு. இப்போ 0 வந்துச்சுன்னா என்னது the points are என்னது collinear. ஓகேவா? ஓகே சரி. அடுத்த பண்ணலாம். இங்கே வந்து a b + b b c + a c வந்து a + b கொடுத்துருக்கு. அப்போது லெட் a வந்து என்னது a b + c, b வந்து b c + a, c வந்து c a + b. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ 1/2 ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? a b + c. அடுத்து என்னது b c + a, c a + b. இது வந்து என்னது a b + c. ஓகேவா? இன்னும் மல்டிப்ளை பண்ணலாம். இது இங்கே எதுனா a into c + a, a into c + a. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் b into a + b ப்ளஸ் அடுத்து என்னது c into b + c. ஓகே. அடுத்து மைனஸ் இங்கே b into b + c. இது வந்து ப்ளஸ் c into c + a ப்ளஸ் a into a + b. ஓகே. இப்போ 1/2 into a இது உள்ள வச்சு மட்டும் நம்ம a into இது a வந்து ரெண்டுக்குமே போகும். இப்போ a into c a d. அப்போது ஃபர்ஸ்ட் உள்ளது ac, அடுத்து என்னது ப்ளஸ் a² a into a² ப்ளஸ் b into a வந்து ab ப்ளஸ் b into b b² ப்ளஸ் இது என்னது bc ப்ளஸ் c² மைனஸ் b into b b². இது என்னது bc plus c² plus ac plus a² plus ab. ஓகே. இது இந்த மைனஸ் h வரலாம். ac plus a² plus ab plus b² plus bc plus c² minus b² plus b எல்லாத்துக்குமே மைனஸ் ஆயிடலாம். மைனஸ் bc மைனஸ் b² minus ac minus a² minus ab. இந்த மைனஸ் உள்ளதெல்லாம் தேவை வர எல்லாம் ஒரே மாதிரி இருக்க பாருங்க. ac இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் a² ab b² bc c². அப்போ எல்லாமே கட் ஆகிருக்கு. அப்போ இன்டு 0 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ த ஏரியா ஈக்குவல் டு 0. அப்படின்னா த பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். அவ்வளோதான். ஈஸி தானே? பார்த்து கரெக்டாக இப்படி போட்டு கரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே. தேர்ட் கொஸ்டின் வரலாம். வெர்டிசஸ் ஆஃப் கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் டேக்கன் இன் ஆர்டர் அண்ட் தேர் ஏரியாஸ் ஆர் ப்ரொவைடட் அஸ் சைட். அதாவது அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சில இது மிஸ் ஆகும். அது வந்து என்ன செய்யணும்? இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட எடுத்துலாமா? லெட் ஏ வந்து 0,0, b வந்து என்னது p,8, c வந்து 6,2. ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு என்னது 1/2 நம்ம எழுதணும். 0,0 p,8 6,2 திரும்ப 0,0. ஓகே. இப்போ 1/2 இன்டு c ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு 20ன்னு கொடுத்துருவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது நமக்கு 20. அப்போ 1/2 இன்டு என்ன எழுதணும்? 0 இன்டு 0 மைனஸ் p,2 என்னது 2p. அடுத்தது சாரி ப்ளஸ் இது மைனஸ் போட்டு ப்ளஸ் 6 இன்டு 0 0. ஓகே. மைனஸ் இது 0 இன்டு p வந்து என்னது 0 ப்ளஸ்
6 8 are 48 plus 0 c equal to another 20. Okay ba? அப்போ இங்கே ஒரு 1/2 இன்டு இங்கே வெறும் 2p தான் இருக்குது. அப்போ 2p மைனஸ் 48 ஈக்குவல் டு 20. இது வந்து கிராஸில் போகும். அப்போ கீழே உள்ளது அங்கே இருக்கும், மேலே போகும். அப்போ 2p மைனஸ் 4p 48 ஈக்குவல் டு 20 இன்டு 2. இங்கே 1/2 மேலே கிராஸில் வரும்போது மேலே தானே போகும். ஓகே, 2p மைனஸ் 48 ஈக்குவல் டு 40. அப்போ 2p ஈக்குவல் டு எனக்கு 40. அது அங்கே போகும்போது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறும் 48. இப்போ 2p equal to என்னது 88. ஓகேவா? p equal to என்னது 88. மற்றும் இருக்கிறதுக்கு இங்கே ரெண்டு சைடு வரும்போது டிவிஷன் ஆகும் 2. இப்போ இங்கே என்னது 44. அப்போ pயோட வேல்யூ என்னது 44. pயோட வேல்யூ 44. இதுதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஓகே, அடுத்த பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் பாருங்க. let a வந்து என்னது p, b வந்து 5, 6, c வந்து 5, -2. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு என்னது 32. ஸோ 1/2 அதெல்லாம் p, 5, 6, 5, -2 திரும்ப p, ஈக்குவல் டு 32. இது மற்றவெல்லாம் 1/2 என்னது 6p அடுத்து ப்ளஸ் 5 2 என்னது -10 அடுத்து என்னது ப்ளஸ் 5p மைனஸ் இங்கே 5p இங்கே 6 5 30 அது -2 இப்போ -2p equal to 32. Okay, 1/2 into p entre 6 paper 11p minus 10 minus here 2p plus 5p upon or minus 3p 3p plus 30 is equal to 32. 1/2 here 11p minus 10 the minus minus 3p minus 30 is equal to 32. 1/2 11p minus 3p another room 1/2 8p minus 30 ஒரே சிம்பிளா இருக்குது அப்போ minus 40 is equal to 32. இப்போ 1/2 2 வந்து அங்க எடுக்கிறோம். இப்போ கிராஸ்ல போகுது 8p minus 40 is equal to 32 into 2. அப்போ 8p minus 40 is equal to என்னது 64. அப்போ 8p is equal to என்னது 64. இந்த மைனஸ் அங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுது ப்ளஸ் 40. 8p is equal to என்னது 104. அப்போ p is equal to என்னது இது டிவைட் ஆகும் அப்படிதான் நான் 8. அப்போது இப்போ 2 வச்சும் பண்ணலாம் 3 வச்சுல 8ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஓகே, 2 வச்சும் பண்ணலாம் 8ஆலும் பண்ணலாம். 1 x are 8 1 x are 8. அப்போ பாக்கி 2 வரும் 24 24 9 வரும் 3 3 x are 24. இப்போ 32 தான் பியோட ஆன்சர். பி என்னது சரி 32 13 தான் பி. ஓகேவா? பியோட ஆன்சர் வந்து 13. ஓகே, அதில் என்ன உங்களுக்கு இப்படி வெட்டது இல்லைன்னா டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இதுவும் அதே மாதிரி தான் ஏ கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இஸ் த கிவன் கான்செப்ட் கோலினியர். கோலினியர்னா நமக்கு என்னது? கோலினியர்னாலே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு என்னது 0 வரும். கரெக்டா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 0 வரும். அதுதான் கோலினியர். ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 2, 3, பி வந்து 4, ஏ, சி வந்து 6, -3. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு என்னது 0. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் என்னது 1/2 அது எழுதலாமா 2, 3, 4, ஏ, 6, -3, 2, 3 சி ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ 1/2 into 2 into ஏ என்னது 2a, இது என்னது -12, இது 6 3s are 18 plus 18 minus 3 4s are another 12 plus
6 into a 6a plus minus 3 into 2 minus 6 is equal to 0. 1 by 2 into here 2a minus plus plus 6. Okay, minus 6a in the plus 6. 12 minus 6 6 is equal to 0. Okay, 1 by 2 2a plus 6 minus 1 minus 6a minus 6 equal to 0. Okay, 1 by 2 இங்கே வரும் 2a minus 6 இருக்குது minus 6a இருக்குது அப்போ minus 4a சிம்பிள் டிஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் வரும் ஓகேவா இப்போ மைனஸ் இது வந்து என்ன ஆகும் 0 கரெக்டாக 6 plus 6 minus 6 இருந்தது 0 equal to 0. இந்த 1 by 2 என்ன 0 அங்கே போகுமா அங்கே போகும்போது 0 தானே minus 4a equal to 0 into 2 என்னது 0 இது அங்கே போய் கிராஸில் 2 தானே கிராஸில் போகும்போது 0 into 2 இப்போ 0 அப்போ a equal to என்னது அந்த சைடு போகும்போது என்னது 0 by 4 minus 4 அதுவுமே என்னதான் இருக்கும் 0. ஸோ the value of a is equal to என்னது 0. இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதா போன சம மாதிரியே தான் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இங்கே கொல்லியே கொடுத்தனால நம்ம 0 போட்டு செய்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகேவா அதுக்கு வந்து ஏரியா கொடுத்தனால நம்பர் இது வந்து கொல்லினால 0 போட்டு செய்கிறோம் அவ்வளோதான். ஓகே அடுத்தது பார்க்கலாமா ஓகே இது வந்து ஏ நிறைய ஏ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் லைட் ஏ வந்து என்னது ஏ 2 minus 2a b வந்து என்னது minus a plus 1 2a c வந்து என்னது minus 4 minus a 6 minus 2a. அடுத்து நமக்கு என்ன தெரியும் கொலினால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது தெரியும். ஓகே இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எழுதிடலாமா ஃபர்ஸ்ட் உள்ள a 2 minus 2a b minus a plus 1 2a c என்னது minus 4 minus a 6 minus 2a அடுத்து திரும்ப a 2 minus 2a is equal to 0. இப்போ 1 by 2 போட்டு எழுதலாமா a into 2a என்னது 2a square plus என்னது minus a plus 1 into 6 minus 2a okay plus minus 4 minus a into 2 minus 2a minus 2 minus 2a into minus a plus 1 plus 2a into minus 4 minus a plus 6 minus 2a into a is equal to 0. 1 by 2a square plus minus a into minus 6 எவ்வளவு minus 6a திரும்ப minus a into அடுத்தது வரும் இப்போ plus 2a square அடுத்து 1 வச்சு ரெண்டே பண்ணுவோம் plus 6 minus 2a அடுத்து என்னது minus 4 வச்சு இது பண்ணலாம் என்னது minus 4 into 2 8 அடுத்து minus 4 அடுத்தது minus inverse plus 18 அடுத்து minus a வச்சுருந்தோம்னா minus 2a minus into plus 2a square minus 2 வச்சு அங்கே போகலாம் இப்போ minus 2a 2 வச்சு திரும்ப plus 2 திரும்ப பண்ணும்போது minus into plus 2a square அது பண்ணும்போது minus 2a plus இது ரெண்டு பண்ணும்போது 2a into 4 சரி minus 4 minus 18 அது பண்ணும்போது minus 2a square அடுத்து லாஸ்ட் உள்ளது plus 6a minus 2a square is equal to 0. இன்னும் 1 by 2 இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் a square எல்லாம் பண்ணலாம் 2a square இன்னொரு 2a square அப்போ 4a square அங்கே ஒரு a square இருக்கு அப்போ 6a square ஓகேவா அடுத்து a வந்து என்னது மைனஸ் 6a இருக்கு மைனஸ் 2a இருக்கு ப்ளஸ் 8a இருக்கு மைனஸ் 2a இருக்கு அப்போ மைனஸ் 6a மைனஸ் 2a மைனஸ் 18 மைனஸ் 8a ஒரு மைனஸ் 2a 10a ப்ளஸ் இது ஒன்று
ப்ளஸ் 10 ப்ளஸ் 8 வரும் மைனஸ் 2a வரும். ஓகேவா? அடுத்து ஒரு 6 இருக்குது மைனஸ் 8 இருக்குது, அப்போ மைனஸ் 2. அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சுட்டா ஓகே. அடுத்து மைனஸ் போட்டுட்டு இங்கே பார்ப்போம். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, ஒரு 2a ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2a ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுவும் 0 ஆயிடும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? ஒரு மைனஸ் 2a ஸ்கொயர். ஓகே, இங்கே மைனஸ் 2a இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2a இருக்குது, ஒரு 8a மைனஸ் 8a இருக்குது. அப்போ 2a வந்து என்னது? 4a மைனஸ் 8a என்னது? 12a. அப்போ மைனஸ் 12a ப்ளஸ் ஒரு 6a, அப்போ ஒரு 6a மைனஸ் 6a மைனஸ் 12a மைனஸ் 12a மைனஸ் ப்ளஸ் 6a என்னது? மைனஸ் 6a. நம்பர்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது, ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, இதில் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 6a ஸ்கொயர் இங்கே இருக்குது, அங்கே என்ன a ஸ்கொயர் இருக்குது? 2 இருக்குது. ஓகே, அதை அப்படியே உள்ள கொடுத்துக்கலாம். 6a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 6a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த 1/2 அங்கே போகும்போது 0 ஆகிடுமா? இன்ட்டு 0 வந்து 0 தான். அப்போ இங்கே என்ன இருக்குது? 6a ஸ்கொயர் ப்ளஸ் வந்து 8a ஸ்கொயர் மைனஸ் மைனஸில் ப்ளஸ் 4a மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, இது காமன் வந்து 4 இருக்கிறதுனால நம்ம 4 டிவைட் பண்ணுறோம். இப்போ வந்து 8/4 என்னது? 2a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்து இது கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? மைனஸ் 2 ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்போது என்ன வரும்? மைனஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது? ஓகே, இதில் வச்சுக்கணும் மைனஸ் 2 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 2a மைனஸ் a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதில் 2a வெளில எடுத்தால் என்ன வரும்? a ப்ளஸ் 1. இப்போ இதுவும் a ப்ளஸ் 1 தான் இருக்கணும். இப்போ மைனஸ் 1 வெளில எடுத்தால் a ப்ளஸ் 1. இப்போ இதெல்லாம் கிடைக்கும். 2a மைனஸ் 1 a ப்ளஸ் 1ங்கிறது 1. ஓகே, ரெண்டு வேரியபிள்ஸ் கிடைச்சிச்சா? ஓகே, அடுத்து என்னது? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னது? 2a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, அப்போ 2a ஈக்குவல் டு என்ன வருது? அங்கே வரும்போது 0 மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, 1. இப்போ a ஈக்குவல் டு வந்து 1/2. இங்கே என்னது? a ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போது நமக்கு வேல்யூஸ் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 1/2 ஆர் மைனஸ் 1. இந்த ரெண்டு தான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஏ வந்து என்னதான் இருக்கணும்? 1 மைனஸ் 1 இருக்கணும், இல்லைன்னா என்னது? 1/2 இருக்கும். ரெண்டு வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, 5th சம் பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து குவாட்ரிலேட்டரல் whose vertices are at. இவ்வளோ நேரம் நம்ம ட்ரையாங்கிள் பார்த்தோம். இது வந்து அந்த குவாட்ரிலேட்டரல் பார்க்கலாம். அதனால 4 இது கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு 4 சைடு சொல்லலாம். ஓகே, இதுவும் என்னது? அதுக்கூட ஏரியா. இது வந்து என்னது? ஒய் டேஷ் எக்ஸு எக்ஸ் டேஷ். இதை குறிச்சிக்கலாமா? இது வந்து என்னது? ஏ வந்து -9, -2, பி வந்து என்னது? -8, -4, சி வந்து 2, 2, டி வந்து 1, -3. ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பாயிண்ட்ஸ் என்ன வரும்? -9, -2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, -9, -2. சும்மா குத்து மாதிரி தான் கொடுக்குறோம், அப்படி அக்குரேட்டாக வேணும் கிடையாது. ஓகேவா? -9, -2, -9, -2 வரைக்கும். -9, -2 இது வந்து ஏ. பி வந்து -8, -4. ஓகே, -8 இப்போ 9 இது -8 இருக்கலாம். -8 -4ங்கிறது இதில் இருக்குது. -8 -4 பி. சி வந்து என்னது? 2, 2 இது வந்து 2, 2 இங்கே. சி வந்து 2, 2. டி வந்து 1, -3. 1, -3. 1, -3 இது வந்து டி. நமக்கு எப்படி வரும்? இப்படி வரும். ஓகேவா? ஆனால் இதுவுமே என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம என்ன செய்யணும்? மார்க் பண்ணணும். ஓகேவா? வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் இது வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம என்ன செய்யணும்?
கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிடலாம். அதே மாதிரி தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்கும், இப்போது ஏபிடிசின்னு வரும். இப்போது ஏரியா ஆஃப் quadrilateral ABDC ஈக்குவல் டு ஃபார்முலா அதே தான். ஆனால் இதில் வந்து என்னது, ஒன்று கூட ஆட் ஆகும். என்னது, 1/2 நம்ம என்ன எழுதுவோம், x1 x2 x3 எழுதுவோம். அதுலேருந்து x4 வரும். y1 y2 திரும்ப x1 y3 y1 y2 y3 y4 இது வந்து y1 வரும். அதே மாதிரி தான் இப்படி போகும், அடுத்து இப்படி போகும். அதே தான் இங்கே. அப்போ ஏரியா கண்டிஷன் 1/2 ஏ வந்து என்னது -9 -2 பி வந்து -8 -4 அதுக்கப்புறம் வந்து டி. அப்போ 1, -3 சி வந்து 2, 2. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து திரும்ப டி திரும்ப ஏ எழுதணும். -9, -2. ஓகே, நம்ம ஆக்சுவலி பண்ணிடலாமா? minus into minus plus 9 4s are -36 அடுத்து minus into minus plus 8 3s are 24 plus 1 2s are 2 plus minus 4 அடுத்து இங்கே minus போட்டு minus into plus 8 2s are 16 இந்த minus 4 minus 6 minus 18 equal ஓகேவா 1/2. அதில் இது ஆட் பண்ணிடலாமா? 36 24 வந்து எனக்கு வரும் 30 50 60 62 minus 4 வந்து என்னது 58 மைனஸ் இங்கே என்ன வரும், மைனஸ் எல்லாம் என்ன வரும் 10 வந்து 28 minus 28 minus 16 minus 12. Okay, for 58 minus 12. Okay, is equal to 1/2. This is 58 plus 12. Was equal to 1/2. 58 plus 12 is 0, 1, this is 70. Now 12 into 70. So 1 to 2. This is divide 2 divide 35. So equal to answer another 35 square units. அவ்வளோதான். அதே தான் ஒன்று கூட இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான். ஆனால் இதில் வந்து என்னது ஒரு இது கூட ஆட் ஆகிருக்கும். ஆனால் செய்கிற மெத்தட் எல்லாமே என்னது அதே தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இதில் வந்து என்னது அதே தான் செஞ்சிடலாமா? ஏ வந்துடுது -9, 0 பி வந்து -8, 6 சி -1 -2 டி வந்து -6, -3 இதில் வந்து சும்மா ரஃபாக மார்க் பண்ணிடலாமா? -9, 0 ஏ வந்து ஓகே இது -9, 0 இதில் குறிச்சிக்கலாமா? -9, 0 இது வந்து ஏ. பி வந்து என்னது -8, 6 -8, 6 இதில் குறிச்சிக்கலாம். -8, இது 9 இது ஒரு 8ன்னு வச்சுக்கலாமா? இப்போ -8, 6 ஓகே. அடுத்து -1, -2 -1, -2 இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து சி. டி வந்து என்னது -6, -3 -6, இது வந்து 8னா இது ஒரு 6னா -8, 3 -6, -3 ஓகே. இப்போ மார்க் பண்ணால் இப்படி வரும், இப்படி வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன எடுக்கணும், இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் என்னது ஏ, இந்த ஆன்டி கிளாக் வைஸாக வரும். இப்போ ஏடிசிபி வரும். ஓகேவா? ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் ஏபிசிடின்னு வரும், ஏடிசிபின்னு வரும். ஆன்டி கிளாக் வைஸ் தானே எடுக்கணும். ஓகே ஓகே, இதில் நம்ம பஞ்ச் போட்டுடலாமா? இதில் 1/2 என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து டி எழுதணும். பி வந்து என்னது -6, -3 அடுத்து சி எழுதணும் -1, -2 அடுத்து பி -8, 6 அடுத்து திரும்ப ஏ. ஸோ ஓகே, என்னது பண்ணிடலாமா? அடுத்து பண்ணலாம். என்னது -9 3s are
80, 9 3s are 18, sorry 9 3s are 27, அடுத்து என்னது ப்ளஸ் 6 2s are 12, -6 இது வந்து ப்ளஸ் 0. ஓகேவா, அடுத்து மைனஸ் இது 0, அடுத்து என்னது ப்ளஸ் 3, அடுத்து மைனஸ் ப்ளஸ் 60, அடுத்து என்னது மைனஸ் 54. ஓகே, 1/2 27 ப்ளஸ் இது வந்து 6, 12 minus 6 வந்து 6, so 6 plus 27 வந்து 33, மைனஸ் இங்கே வந்து 16 plus 3 வந்து 90, 19 minus 54 என்னது 30, minus 35, so equal to 1/2, 33 plus 35, 33 plus 35 நமக்கு என்ன வரும் 8, 68, 1/2 into 68, அப்போ 1 2 3 4, 4 2 8, அப்போ 34 square units. இதுதான். ஓகே, புரிஞ்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.